நம்ம விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பராசக்தி படத்தை வந்து தாக்கி வீடியோ போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேரக்டர், பராசக்தி படத்தோட டேரக்டர் சுதா மேடமே வந்து ஒரு ஃபீலிங்கா வந்து ஒரு அறிக்கை மாதிரி விட்டுருக்காங்க, இந்த மாதிரி பசங்க இப்படி பண்றாங்க அப்படின்ட்டு. நம்ம விஜயனை வந்து இந்த மாதிரி வந்து தம்பி படத்தை போய் பாருங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் ஒரு வீடியோவோ இல்லை ஒரு அறிக்கை மாதிரி இந்த டைப்பிங் பண்ணியாது அண்ணனோட இன்ஸ்டா பேஜ் அஃபிஷியல் இருக்கு, அதில் டைப்பிங் மாதிரி வச்சா கூட ஓகே தான், நம்ம பசங்க பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. அண்ணனே சொல்லிட்டாங்க இப்போ சிவகார்த்தியின் படத்துக்கு போய் சப்போர்ட் பண்ண சொல்லிட்டு, சப்போர்ட் பண்ண கூட வேணாம், அவரை பற்றி எதுவும் போடாதீங்க, உங்களுக்கு பிடிச்சா பாருங்க அப்படின்னு அண்ணனே சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் ஆஃப் ஆயிடுவாங்க. அண்ணன் அதையும் சொல்ல மாட்டேங்காங்க, அது ஏன்னு தெரில. அதனால அவங்க பசங்க வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி அண்ணன் வந்து ஒரு வீடியோ விடணும், இந்த மாதிரி வந்து சிவா படத்தை வந்து பாருங்க, பிடிச்சா பாருங்க, படிக்காட்டி உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்ற மாதிரி தமிழை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு அண்ணன் ஒரு சப்போர்ட்டா ஒரு வீடியோ விட்டாங்கன்னு வச்சுக்கோ, நம்ம பசங்க வந்து பேச கரெக்டா இருக்கும். எதிர்கட்சியிலேருந்து பேசும்போது பாத்தீங்களாப்பா எங்க தளபதி எப்படி எங்க அண்ணன் படம் ஓடாட்டியும் வந்து சிவா படத்தை பாருங்கன்னு சொல்றாங்க, இந்த மனசு யாருக்கு வரும், எங்க தளபதி வந்து கெத்து அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ நம்ம எதுவுமே சொல்ல முடியாத மாதிரி ஆகிப்போச்சு. எதிர்கட்சிக்காரங்க நல்லா பாயிண்டா பிடிச்சி கேட்காங்களா, ஏன்னா உங்க தலைவர் வீட்டில் தூங்கிட்டே தான் இருப்பாரு, வெளியே வர மாட்டாரு, சிபிஐ விசாரணைனால வெளியே வந்தாரு, ஒரு வீடியோவாவது போட்டாரா, டிக்கெட் காசு அதிகமாக விற்காதீங்கப்பா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டாரா, இல்லை சிவகார்த்தியனுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோ போட்டாரா, ஒரு தமிழை பேஸ் பண்ணி ஒரு படம் எடுத்திருக்காங்க, அந்த படத்தை போய் பாருங்க, யாரும் சண்டை போடாதீங்க, என் படம் ரிலீஸ் ஆகும், யாரும் வந்து அது வரைக்கும் பிரச்சனை பண்ணாம இருங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டாரான்னு கேட்கும் போது நம்ம எதுவுமே பேச முடியல. அவங்க சொல்லும் போது நம்ம அண்ணன் வந்து ஏதாவது பதிலுக்கு வீடியோ போட்டிருந்தாலும் சரி, இந்த மாதிரி டிக்கெட் அதிகமாக வாங்காதீங்க, காசு எக்ஸ்ட்ரா வாங்காதீங்க, சிவகார்த்தியின் ஃபேமிலியை பற்றி எதுவும் தப்பாக போடக்கூடாது, தப்புப்பா அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டால் பாத்தியாப்பா என் தளபதி அப்படின்ட்டு நம்ம பதிலுக்கு ஏதாவது பேசலாம். பதிலுக்கு பேசுறதுக்கு பாயிண்டே இல்லை. இப்போ வந்து அவங்க பேசும்போது நம்ம வந்து கேட்டுக்கிற மாதிரி தான் இருக்கு. அதனால வைஷ்ணவி அந்த டிஷர்ட்டை போட்டு எரிக்கும் போது நம்ம பசங்க டிஷர்ட் ஏன் எரிக்கிறீங்கன்னு சொல்லி தான் வந்து திட்டுற மாதிரி இருக்கு. எங்க அண்ணன் இப்படி அப்படின்ட்டு நம்ம பேசுறதுக்கு இந்த டைம்ல எந்த பாயிண்ட்டுமே இல்லை. இந்த டைம்ல சொல்றேன், இப்போ நடக்கிற இன்சிடென்ட் பராசக்தி விஸ் ஜனநாயகன் இந்த இஷ்யூல சொல்றேன். சரி பார்ப்போம், அண்ணன் வந்து வீடியோ போடுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். பார்ப்போம் என்ன நடக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.